பிரான்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஊட்டி, கொடைக்கானலுக்கு டூர் போறீங்க. உங்களுடைய பிரைவேட் வண்டியிலயோ அல்லது வாடகைக்கு வண்டி எடுத்து நீங்க டூர் போறீங்க அப்படின்னா, கட்டாயமா பாஸ் இருந்தா மட்டும் தான் உங்கள ஊட்டி, கொடைக்கானலுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது சம்பந்தமா நேற்றைய தினம் தமிழக அரசு சார்புல இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிரஸ் ரிலீஸ். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு 7/5/2024 இருந்து 30/6/2024 வரை வாகனங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி epass.tnega.org என்ற இணைய முகவரியில் விண்ணப்பித்து பாஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து 6/5/2024 இருந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த போர்ட்டலில் போயிட்டு தான் நம்ம பாஸ் வந்து அப்ளை பண்ணணும். இதில் 2 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்க அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அவங்க பாஸ் அப்ளை பண்ணணும். அதுவே வித்தின் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலோ அல்லது தமிழ்நாட்டு வெளிமாநிலங்களில் இருந்தாலோ அவங்க வந்து ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர்றதுக்காக பாஸ் அப்ளை பண்றதுக்கு இந்த 2வது லிங்க் வித்தின் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா எப்படி பாஸ் அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா அப்ளை பண்ற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, கவர்மெண்ட் பஸ்ல போற மாதிரி இருந்தா அதுக்கு பாஸ் வேணுமானா, அதுக்கெல்லாம் பாஸ் தேவை கிடையாது. ஒன்று நம்ம சொந்த வெஹிக்கிள் இல்லை வாடகை வெஹிக்கிள்ல போறோம் அப்படின்னா அது கண்டிப்பா பாஸ் இருக்கணும். மேற்கொண்டு இந்த செய்தி வெளியீட்டுல வேற எதுவும் சொல்ல கிடையாது. ஜஸ்ட் நீங்க இப்போ ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வித்தின் இந்தியாக்குள்ள இருந்து நம்ம ஊட்டி, கொடைக்கானல் போறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டு நம்ம பாஸ் வந்து வாங்கிக்கலாம். எத்தனை பாஸ் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை வண்டி தான் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கான லிங்க் பிளஸ் இந்த வெப்சைட்கான லிங்க் இது ரெண்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இந்தியாவில இருந்து இப்போ ஊட்டி, கொடைக்கானல் போறீங்க, இல்லை தமிழ்நாட்டுல இருந்து ஊட்டி, கொடைக்கானல் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வித்தின் இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போனோன்னே உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா கீழே பாருங்க ஒரு கேப்சா கோட் இருக்கும், அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த பாக்ஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீலகிரி, ஊட்டிக்கு போறீங்க அப்படின்னா நீலகிரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதே கொடைக்கானலுக்கு சுற்றுலா போறீங்க அப்படின்னா கொடைக்கானல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. லோக்கலைட் பாஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க நீலகிரியில் தான் வசிக்கிறீங்க அல்லது கொடைக்கானல தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாஸ் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். டெய்லி பாஸ் அப்ளை பண்ண தேவை கிடையாது. இந்த லோக்கல் பாஸ் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை போயிட்டு வரும்போது இந்த பாஸ் காமிச்சு நீங்க உள்ள போய்க்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் பாசஸ். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் இப்போ 2 நாள் கழிச்சு மறுபடியும் டூர் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பாஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கொடைக்கானல் போகிறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த கொடைக்கானல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிளேஸ் போகிறீங்களோ அந்த பிளேஸ்க்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் அப்ளிகன் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஊட்டிக்கு இதே மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் உங்களுடைய பெயர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 10 பேர் போறீங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து அப்ளிகன் நேமா போட்டுக்கலாம். ஸோ அவங்களுடைய பேர் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு அடுத்து வருகையின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரி கமாடிட்டி, எசென்ஷியல் கமாடிட்டி, நான் எசென்ஷியல் கமாடிட்டி, பிஸ்னஸ், டூரிஸ்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சுற்றுலா போறீங்க அப்படின்னா டூரிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதே பிஸ்னஸ்க்காக போறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தேவையான பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா அது அத்தியாவசிய பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா எசென்ஷியல் கமோடிட்டி அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் வாங்க போறோம் அப்படின்னா நான் எசென்ஷியல் கமோடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. விவசாய சார்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அக்ரி கமோடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டூரிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா வாகன பதிவு எண், உங்களுடைய வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கணும். அப்புறம் மொத்தமா எத்தனை பயணிகள் வந்து போறீங்க, நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். இப்போ 10 பேர் போறீங்க அப்படின்னா 10 பேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இல்ல 7 பேர் போறீங்கன்னா 7 பேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், அந்த வண்டி எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணது ஆர்சி புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 2015னா 2015 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியா வாகன வகை வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பஸ்ஸா, காரா, இல்ல மினி பஸ்ஸா, வேனா, 2 வீலரா எதுல போறீங்களோ அந்த வண்டியினுடைய வாகனத்தின் வகையை வந்து செலக்ட் பண்ணணும். 2 வீலர்ல போனாலும் கண்டிப்பா பாஸ் வந்து தேவைப்படுது. நான் கார் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா எரிபொருள் வகை, அந்த வண்டி பெட்ரோல்ல ஓடுறதா, டீசலா, சிஎன்ஜி கேஸா, எலக்ட்ரிக்கா, ஹைபிரிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நீங்க போற வண்டி வந்து எந்த எரிபொருள் வகையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள் நுழையும் நாள், என்னைக்கு வந்து டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் 15ஆம் தேதியிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா வெளியேறும் நாள், என்னைக்கு நான் வந்து கொடைக்கானல் வெளியேற போறேன்னா நெக்ஸ்ட் டே 16 வந்து வெளியேற போறேன்.
அடுத்தபடியாக நம்ம உள்நாடு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால கண்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸ்லேருந்து வரீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க எந்த பிளேஸ்ல ஸ்டே பண்ண போறீங்க அப்படிங்கறது ஏற்கனவே புக் பண்ணிட்டீங்க, ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டீங்க, லாட்ஜ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ்ல எந்த பிளேஸ்ல தங்க போறீங்களோ, அந்த எந்த ரெசிடென்சில தங்க போறீங்களோ அதனுடைய கம்ப்ளீட் அட்ரஸ், அதனுடைய நேம் பிளஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. இல்ல நான் வந்து இன்னும் தங்கறதுக்கு வந்து இடம் பார்க்கல அப்படின்னா தங்கும் இடம் இன்னும் தெரியாது அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே போய் நீங்கள் எதுவும் சமைக்கக்கூடாது, வெளியே போய் எங்கேயும் வந்து ரோட் சைடோ எதுவுமே வந்து சமைக்கக்கூடாது, ஸ்பீடாக வந்து வண்டி ஓட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எதுவும் நீங்கள் சாப்பாடு உணவு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு நாட் ஃபீட் த வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மலை ஏறும்போது வண்டி வந்து தேவையில்லாத இடத்துலலாம் வந்து பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். சப்போஸ் இதை மீறணும் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம வண்டி நம்பர் போட்டு பாஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த பாஸ் நீங்கள் கட்டாயமாக டூர் போகிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த பாஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இ பாஸ் டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் மொபைல்லேயே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு டூர் வந்து போங்க. அப்போ தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அங்கே போயிட்டு வந்து அவங்ககிட்ட எதுவும் நம்ம வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. ஸோ இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.